பாவக்காய் கொடி விட்டுருக்குது. இது என்ன ஒரு கீரைங்கிறாங்க, இது என்ன கீரைன்னு தெரியல. அதுக்கப்புறம் துளசி இந்த பக்கம் இருக்குது. அது 3 துளசி செடி, 4 செடி. இது தக்காளி செடி. தக்காளி பார்த்தா இந்த காய் குட்டி குட்டியாக விட்டுருக்குது. அது மிளகு பார்த்தியா? இரு இந்த தக்காளி காய்ங்க எவ்வளோ குட்டி குட்டியாக தக்காளி அழகாக விட்டுருக்கு பாரு. தக்காளி நாங்களாம் விதைச்சோம், விதைச்சது காய் வச்சிருக்கு. இது தக்காளி செடி. அடுத்தது இந்த பக்கம் அந்த இது வெந்தய செடி எல்லாம் இதாகிடுச்சு. அடுத்து மழை பெஞ்சு மீனாக பிடிச்சிருக்கு, எல்லாம் அழுகி போச்சு. இந்த இது தட்டைப்பயிறு சூப்பராக வருது. அடுத்து தட்டைப்பயிறு தானே அது? தட்டைப்பயிறு தான் இது. மணத்தக்காளி அதாண்ட இன்னும் ஒரு 3 செடி 4 செடி பட்டு கிடக்குது. அதானா ஏந்திரிக்கணும். குச்சி இப்படி வரும். எப்படி வரும்? அப்படி வருமா? எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ குழந்தைங்களை கொண்டு போய் நம்ம ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஜாதி சான்றிதழ் கேட்பாங்க. நாம்ளும் கொண்டு போய் கொடுப்போம். அதுக்கு பிற்பாடு குழந்தைங்களுக்கு கிளாஸ், இப்போ ஸ்கூல் தொடங்கி முடித்ததுக்கப்புறம் கிளாஸ் எடுக்கும்போது ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி பாடம் நடத்துவாங்க. இதுதாங்க உலகம்.